ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் 2A குரூப் 4 படிக்கிற எல்லாத்துக்குமே பயனுள்ள வகையில் சிந்து சமவெளி சார்ந்த ஒரு 100 முக்கியமான கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சிந்து சமவெளி 6th 9th 11th ஹிஸ்ட்ரி 11th எத்திக்ஸில் கவர் ஆகிருக்கு. 4 கிளாஸை மெச் பண்ணி தான் அந்த 100 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்ப்போம். ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான கோபுரமுடன் கட்டப்பட்டது. யார் சொன்னால்? சார்லஸ் மேசன். சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என உறுதி செய்தவர், மிக முக்கியமான கேள்வி, மார்டிமர் வீலர். திராவிட நாகரிகத்துடன் சிந்து நாகரிகத்தை ஒப்பிட்டவர் சர் ஜான் மார்ஷல். இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. நகர வாழ்க்கையின் கூறுகளாக சிந்து சமவெளியில் நகர வாழ்க்கையின் கூறுகளாக மக்கள் தொகை, பணியாளர்கள், குடியிருப்பவர்களை குறிப்பிட்டவர் யார்னா ஷில்டே. உலகின் முதல் செயற்கை துறைமுகம் லோத்தல் எங்கே இருக்குது? குஜராத். இந்த லோத்தல் துறைமுகத்தை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா SR ராவ். கண்டுபிடிச்சவர் SR ராவ். பிராகுயி என்ற திராவிட மொழி எந்த நாட்டில் பேசப்பட்டு வருகிறது? பலுசிஸ்தான். யார் மேற்கொண்ட ஆய்வினால் சிந்து நாகரிகத்தோட முழுவிவரம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க? சர் ஜான் மார்ஷல். இந்திய தொல்லியல் துறையின் தந்தை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். பழைய பஞ்சாபில் மான்ட்கோமரி மாவட்டத்தில் ராவி செட்டில் ஜாரின் இடையில் ஹரப்பாவில் அகலாய்வு செய்கிறாங்க. இப்போ ஹரப்பாவில் அகலாய்வு எந்த வருஷம்? ஃபஸ்ட்டு 1920. ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களம் அடுத்து இந்திய தொல்லியல் துறை தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அகலாய்வு எங்கன்னா கீழடி. தமிழ்நாட்டை திருமிலிகை என அழைத்தவர்கள் யாருன்னா கிரேக்கர்கள், யவனர்கள்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டை திராவிட தேசம், தமிழ் மன்னர்களை திராவிடன்னு வச்சுக்கோங்க, திராவிட ராஜாக்கள் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா கங்காதேவி வந்து குமார கம்பண்ணாவோட மனைவி. இந்த கங்காதேவி எழுதின நூல் தான் மதுரா விஜயம். அந்த மதுரா விஜயத்தில் தான் தமிழ்நாட்டை திராவிட தேசம்னும் தமிழ் மன்னர்களை திராவிட ராஜாக்கள்னு சொல்லுவாங்க. தானிய களஞ்சியம் காணப்பட்ட இடம் ஹரப்பா. சிந்துவெளியில் மைய அரசு இருந்ததற்கான சான்று எங்கே கண்டறியப்பட்டது? மொஹஞ்சதரோ. தெருக்கள், பெரிய தெருக்கள் வந்து பார்த்திங்கன்னா 33 அடி, சிறிய தெருக்கள் பார்த்திங்கன்னா 9 to 12 அடி அகலம். கிணற்று சுவர், சாக்கடை சுவர் கட்ட ஆப்பு வடிவ செங்கற்கள் பயன்பட்டது. பொது குளத்தின் தரைப்பகுதி நீரை உறிஞ்சாமல் இருக்க நீலக்கீல் அல்லது பிட்டிமீன் என்ற பசை வந்து யூஸ் பண்ணாங்க. தானிய களஞ்சியம் ஹரப்பாவில் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ராக்கி கர்கிங்கிற இடத்துல ஹரியானாவில் இருக்கும், பின்னால் பார்ப்போம். தானிய களஞ்சியம் ஹரப்பாவை சேர்ந்தது ராக்கி கர்கி, ஹரியானா. இதோட நீளம் பார்த்திங்கன்னா 168, அகலம் 152. ஓகேங்களா? 135 அகலம். நீளம் 168, அகலம் 135, உயரம் வந்து 52. 2 சுவர்களுக்கு இடைப்பட்ட தூரம் 23. ஓகேங்களா? ஒவ்வொரு சுவரில் எத்தனை மண்டபம் இருக்குன்னா 6 மண்டபம் இருக்கும். ரைட். சிந்து சமவெளியில் ஆண் பெண் இருவரும் யார் போல முண்டாசுனா மங்கோலியர் போல முண்டாசு. இறந்தவர்களை வடக்கு தெற்காக புதைக்கும் வழக்கம் இருந்துச்சு. சிந்துவெளி மக்கள் கண், காது, தொண்டை, தோல் நோய்களுக்கு மருந்தாக கட்டில் அப்படிங்கிற ஒரு வகையான மீனின் எலும்பை பயன்படுத்தினாங்க. கேட்பாங்க, 11th எத்திக்ஸில் இந்த கேள்வி இருக்குது. எந்த வகையான மீனின் எலும்பு? கட்டில். டேஷ் வடிவம் கொண்ட ஈமத்தாலி சிந்து சமவெளியிலும் தமிழகத்திலும் பயன்பட்டதுன்னா உருண்டை. சிந்துவெளிக்கும் மெசபடோமியாவுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை கூறும் கல்வெட்டு கியூனிஃபார்ம். 1704 மில்லிமீட்டர் அளவுள்ள தந்தத்திலான அளவுகோல் எங்கன்னா குஜராத்தில். ஹரப்பாவில் ஜபுக்கள் எனப்பட்டது மாடுக்கள். தரைவழி போக்குவரத்துக்கு பயன்பட்டது எருதுகள். ஹரப்பா, மொஹஞ்சதரோ 2 நகரங்கள் மிகப்பெரிய வணிக தலங்களாக இருந்தன அப்படின்னு யார் சொல்கிறான்னா கிருஷ்ணா ரெட்டி. சிந்துவெளி மக்கள் இறந்த உடலை அடக்கம் செய்ய 3 வழிமுறைகளை பயன்படுத்தினர். சிந்துவெளி மக்கள் வழிபட்ட மரம் அரச மரம். போர்க்கருவிகள் செய்வது அவர்கள் முதன்மை தொழில். சிந்துவெளி காலத்தில் வணிகத்தில் சிறப்புற்ற துறைமுகம் புரோச் காம்பே. சிந்துவெளி மக்களின் முக்கிய வழிபாடு தாய் தெய்வ வழிபாடு. அமர்ந்த நிலையில் உள்ள மகாயோகி உருவம் எங்கே காணப்பட்டதுன்னா ஹரப்பா. அந்த உருவத்தில் பார்த்திங்கன்னா 3 முகம் கொண்ட கடவுள் இருந்துச்சு. வலப்புறம் யானையும் புலி இருந்துச்சு, இடப்புறம் காண்டாமிருகமும் எருமை இருந்தது. சிந்துவெளி முத்திரைகளில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் சித்திர எழுத்துக்கள். முத்திரைகளில் சூரியன், பாம்பு இந்த உருவம்லாம் இருந்தது. நெக்ஸ்ட் இந்த ஏரியா பாருங்கள், லோத்தல், தோலவிரா, சுர்கோட்டாலா, குஜராத்.
காளிபங்கன் சாகுந்தரோலா ராஜஸ்தான், ராக்கி ஹரிகி பனவாலி ஹரியானா, ரூஃபாருங்கிறது பஞ்சாப். சிந்துவெளி எல்லை மேற்கே வந்து பார்த்திங்கன்னா சுட்காஜன் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. வடக்கே ஷார்டுகை, கிழக்கே ஆலம்கீர்பூர், தெற்கே டைமாபாத். வேளாண்மைக்கான சாகுபடி முறை இரட்டை பயிரிடல். ஹரப்பா மக்கள் அறிந்திராத விலங்கு குதிரை, அறிந்திராத உலோகம் இரும்பு, ஆபரணம் செய்ய பயன்படுத்திய மணிக்கற்கள் கார்னிலியன் எனப்பட்ட சிவப்பு நிற மணிக்கற்கள். முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் சுமேரியர்கள். நிலத்தை இருவழியாக உழுவதற்கான சான்று காணப்பட்ட இடம் காளிபங்கன். ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் திராவிட மொழியை ஒத்திருப்பதை காணலாம் சொன்னவர் ஐராவதம் மகாதேவன். ஹரப்பா மக்கள் கனசதுர வடிவ செர்ட் எடை கற்களை பயன்படுத்தினாங்க. மயிலாடுதுறையில் கண்டறியப்பட்ட கற்கோடாரியில் உள்ள குறியீடும் சிந்துவெளியை ஒத்திருக்கிறதுன்னு யார் சொல்லுவான்னா ஐராவதம் மகாதேவன் சொல்வார். சிந்துவெளியில் நெருப்பு குண்டம் காணப்பட்ட இடம் ராஜஸ்தான். சிந்துவெளி எழுத்து குறியீடு திராவிட குறிப்புகளுடன் ஒத்துப்போனதுன்னு பர்போலா சொல்வார். சிந்துவெளியில் 5000 எழுத்து தொகுதிகள் இருந்தன. லாகூர் கராச்சி ரயில் பாதை 1856 போட்டிருப்பாங்க. நாகரிகம் என்ற சொல்லானது சிவிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சிந்துவெளியில் அரண்மனை வழிபாட்டு தலங்கள் காணப்படவில்லை. சுமேரிய அரசன் நாரம்சின் சிந்துவெளியில் மெலுக்கா என்ற இடத்துல அணிகலன் வாங்கியிருக்காரு. அமர்ந்த நிலையில் ஆண் சிலை, நடனமாடும் பெண் சிலை, பூசாரி அரசன் சிலை எல்லாமே எங்கே இருந்துச்சுன்னா மொஹஞ்சதரோ. இதில் சிந்து மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்னா மெழுகு அச்சில் வார்க்கும் தொழில்நுட்பம்னு அர்த்தம். அந்த தொழில்நுட்பத்தை அறிஞ்சிருந்தாங்கங்கிறத என்ன சிலை சொல்லுதுன்னா நடனமாது பெண் சிலை. இந்த நடனமாது பெண் சிலை ரொம்ப கடினமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னவர் யாருன்னா சர்ஜான் மார்ஷல். நண்பர்களே, 4 கிளாஸில் இருக்கிற சிந்து சமவெளியில் இருந்தோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சேர்த்து தான் உங்களுக்கு 100 கொஸ்டின் கொடுக்குறேன். ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நல்லா பார்த்துட்டே வாங்க, நோட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மனிதன் அறிந்த முதல் உலோகம் செம்பு. ஒரு பொருளோட வயதை அறிய உதவுவது C14. முதல் பொதுக்குளம் எங்கு கட்டப்பட்டது? மொஹஞ்சதரோ. மொஹஞ்சதரோவில் கூட்டரங்கம், 20 தூண்கள், 4 வரிசைகள். சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய ஆடை பருத்தி ஆடை. 1831 அம்ரி என்ற இடத்துக்கு வருகை புரிந்தவர் அலெக்சாண்டர் ஃபர்னஸ். ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1920. சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பு 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஹரப்பாவிலிருந்து அணிகலன்கள் எங்கு ஏற்றுமதி? மெசபடோமியாவுக்கு. கத்திகள் ரோரிசர்ட் என்ற படிக்கல்லால் செய்யப்பட்டது. ரோரிசர்ட். ஹரப்பா மக்களின் காலத்தில் 1 இன்ச் என்பது எதுக்கு சமம்? 1.75 சென்டிமீட்டர். ஹரப்பாவில் கிடைத்த நீளமான எழுத்துத்தொடர் 26 குறியீடுகளை கொண்டது. வைடூரியம் எந்த நகரில் உற்பத்தி செய்யப்பட்டது? ஷார்ட்டுகை. ஸ்டீட்டைட்கள் காணப்பட்ட இடம் ராஜஸ்தான். 1853, 56, 75க்கு ஹரப்பாவுக்கு வருகை புரிந்தவர் யாருங்க? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஹரப்பா என்பதன் பொருள் புதையுண்ட நகரம். மொஹஞ்சதரோ என்பதன் பொருள் இறந்தவர்களின் மேடு. கார்னிலியன் மணி உற்பத்தி செய்யப்பட்ட இடம் லோத்தல், குஜராத். நம்ம பார்த்தோம் கார்னிலியன் என்ன, சிவப்பு நிற மணிக்கற்கள். சங்கு உற்பத்தி செய்யப்பட்ட இடம் ஷார்டுகை. யூனிஃபார்ம் கல்வெட்டில் மெலுக்காங்கிற சொல் எதை குறிக்குது? சிந்துவை. சிந்துவெளி முத்திரை காணப்பட்ட பெரிய உருவம். முத்திரைகளில் என்ன உருவம் பெருசாக இருந்துச்சுன்னா காளை. ஹரப்பாவின் முத்திரை காணப்பட்ட மேற்காசிய இடங்கள் ஓமன், பஹ்ரைன், ஈரான். இந்திய பண்பாட்டு உருவாக்கத்தின் அடித்தளம் சிந்து சமவெளி. ஹரப்பா 3 ஹரப்பாவாக பிரிப்போம், தொடக்க, முதிர்ந்த, முதிர்ச்சின்னு. இதில் பொது ஆண்டுக்கு முன் 2600 1900 வரை இருக்கிறது முதிர்ந்த ஹரப்பா. கப்பல் செப்பனிடும் தளம் காணப்பட்ட இடம் லோத்தல். ஹரப்பாவில் உள்ள தானிய களஞ்சியம் கோட்டையின் வடக்கு பகுதியில் இருந்துச்சு. சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரியது மொஹஞ்சதரோ, 200 ஹெக்டேர் பரப்பு. சிந்துவெளி நாகரிகம் முத்திரை தயாரிக்க மென்கற்கள் பயன்படுத்தப்பட்டது. ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் தான் மொஹஞ்சதரோ. ஹரப்பாவில் உள்ள தானிய கிடங்கிற்கு போக்குவரத்திற்காக என்ன நதி இருந்ததுன்னா ராவி நதி. 1922 மொஹஞ்சதரோ யாரால் கண்டறியப்பட்டதுன்னா பேனர்ஜி. முகம் பேனரில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் மார்டிமர் வீலர். சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் சர்ஜான் மார்ஷல். ரொம்ப முக்கியம். சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியில் இந்திய தொல்பொருள் ஆய்வு இயக்குநராக இருந்தவர் யாருன்னா சர்ஜான் மார்ஷல். கீழடிக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் இடையான தொடர்பை குறிப்பிட்டவர் பாலகிருஷ்ணன். படைப்பு மற்றும் அறிவின் மரமாக சிந்துவெளி மக்கள் கருதியது அரச மரம். சிந்து சமவெளியில் கண்டறியப்பட்ட மிக குறைந்த எடை 0.875.
மோஞ்சதாரோவில் கட்டடங்கள் எத்தனை மண் அடுக்கு? 9. ரொம்ப 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 குரூஷியலான ஒன்று, 99வது கொஸ்டின். சங்குதாரோ யாருன்னா மொஹஞ்சதாரோ, குள்ளி ஸ்டீன், ராக்கிஹர்ஹி அமரேந்திரநாத், தோலவீரா ஜேபி ஜோஷி, பனாவலி பீஸ்ட், மிட்டாதல் சூரஜ் பான், ஹரப்பா டிஆர் சஹானி. பார்த்தோம். லோத்தல் யார் பார்த்தோம்? எஸ்ஆர் ராவ். ஓகே, அந்த மாதிரி லோத்தல் பார்த்த மாதிரி மீதி யார் இப்போ சொன்னோம் ஃபஸ்ட்டு? இப்போ யார் ரீசெண்டாக பார்த்தோம்? மொஹஞ்சதாரோ. யார்? முகம் பேனர்லாம் நல்லா இருக்குது. அப்போ மொஹஞ்சதாரோ யார் கண்டுபிடிச்சா? பானர்ஜி. ஓகே, எந்த அகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா சர் மார்ட்டிமல் வீரர் அறிவியல் மண்ணடுக்கை பயன்படுத்தினார்னா அரிக்கமேடு. அவ்வளோதாங்க நண்பர்களே. இதில் டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் கிட்ட கவர் ஆகிடுச்சு. எல்லாமே ரொம்ப முக்கியம், சரிங்களா? இதில் கிட்டத்தட்ட 80க்கு மேலே வந்திருக்க எல்லா கொஸ்டினுமே டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள், ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ரிவிஷன் வீடியோ போட்டுகிட்டே வரலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.